காதல் வைத்து காத்திருந்தேன். காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய் செய். ஜீவா, என்ன இது? பெரியவங்களை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற. நானும் போனா போட்டோன்னு விட்டா என்ன சித்தி இவ்வளவு மோசமா பேசுற? இங்க பாரு, சித்தின்றவங்க அம்மாக்கு சமம். அவளும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். உன்னை தூக்கி வளர்த்தவடா அவளை ஏன் இப்படி பேசுற? நீ கெட்டு போனோன்னு நினைக்குவாளா? கண்டவளுக்காக உன் சொந்த சித்தியே நீ இப்படி எதிர்த்து பேசுறியா? இங்க பாரு, உனக்கு முடிவா ஒன்று சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் ஏன் நடக்காது? ஏன் இந்த கல்யாணம் நடக்காது? என்ன ரீசன் கரெக்டா சொல்லுங்க. நடக்காதுன்னா நடக்காது, அவ்வளவுதான், விட்டுரு. அதான் எனக்கு தெரியுமே, இந்த சித்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி உங்க மனசுக்கு எடுத்து வச்சிருக்குவாங்க. ஜீவா, நான் மறுபடியும் சொல்றேன், அவளை பத்தி ஒரு வார்த்தை வரக்கூடாது. பாருக்கா, நான் என் பையன் மாதிரி அவனை நினைச்சேன். ஆனா இவன் என்ன ஒரு எதிரி மாதிரி பாக்குறாங்கக்கா. எல்லாம் அவளுங்க கத்து கொடுத்துருக்குவாளுங்கக்கா, அதனால தான். இல்லைனா நம்ம பையன் நம்ம பேச்சு கேட்காம போவானா? இங்க பாருங்க சித்தி, பேசுறீங்களா? என்ன வரைக்கும் பேசுங்க. அவளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. இந்த மாதிரி கத்து கொடுக்கறது, கோல் மூட்டுறது இதெல்லாம் உங்க வேலை, அவ வேலை கிடையாது. அவ இந்த மாதிரி லோ கிளாஸ் வேலை எல்லாம் பண்ண மாட்டா. ஜீவா, போதும், நிறுத்து. கண்டவளுக்காக ஏன் தங்கச்சியா நீ லோ கிளாஸ்ன்னு சொல்றியா? இங்க பாத்துக்கோ ஜீவா, இதுதான் லாஸ்ட் உனக்கு. இவளை பத்தி ஒரு வார்த்தை பேசுனேன், அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். பெத்த பையன்னு கூட பார்க்க மாட்டேன். இப்போ மட்டும் நீங்க என்ன பெத்த பையன் நான் பாக்குறீங்க? ஏதோ ஒரு கடமைக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க, இப்போ உங்க ஸ்டேட்டஸ்க்காக பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளவுதான். இங்க பாருங்கம்மா, நான் கல்யாணம் பண்ணா அந்த ஆதியை தான் பண்ணுவேன், இல்லைன்னா எனக்கு இந்த கல்யாணமே தேவையில்லை. நான் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, நின்று போச்சுன்னு சொல்றேன். கட்டணா அவ்வளவுதான் கட்டுவேன்னு சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் பேச அவதாங்க கத்து கொடுத்துருக்குவா. சித்தி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, சொல்லிட்டேன் நானு. இங்க பாருடா, இந்த கல்யாணம் நின்று போச்சு. ஆனா அதே நாள்ல உனக்கும் அக்ஷயாக்கும் கல்யாணம். அம்மா, என்னடா எதுக்கு இப்ப கத்துற? எதுக்கு கத்துறன்னு கேக்குறேன். என்னது? அக்ஷயாவை நான் கட்டிக்கணுமா? இது ஒரு காலமும் நடக்கவே நடக்காது. ஏன் ஏன் நடக்காது? இது கண்டிப்பா நடக்கும், நடந்தே தீரணும். ஏமா? ஏன் நம்மளுக்கு துரோகம் நினைச்சு அவங்க வீட்டுல போய் சம்பந்தம் பண்ண நினைக்கிறீங்களே? ஏன் உங்க அண்ணன்றதால பாசம் பொத்துன்னு வந்துருச்சோ? ஜீவா, 1000 தான் இருந்தாலும் அவங்க உன்னோட தாய் மாமாடா, அப்படியெல்லாம் பேசாத. சித்தி, நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும், என் விஷயத்துல தலையிடுற வேலையை வச்சுக்காதீங்க. ஜீவா, ஆமாடா, எங்க அண்ணன் மேல பாசம் பொத்துன்னு தான் வந்துச்சு. இப்ப என்ன அதுக்கு? எங்க அண்ணன் வீட்டுல தான் சம்மந்தம் வைக்கணும். முடியாதுமா, முடியவே முடியாது. அந்த துரோகிங்களை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. எப்படிமா, எப்படி நீங்க அவங்க வீட்டுல சம்மந்தம் வைக்க நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இங்க பாருடா ஜீவா, நம்மளை விட ஸ்டேட்டஸ் கம்மியா இருக்கிறவங்க கிட்ட சம்மந்தம் வச்சுக்கிறத விட துரோகிங்க கிட்ட வச்சுக்கலாம், பரவாயில்ல. உங்களுக்கு வேணும்னா அவ்வளோ தாராளமான மனசு இருக்கலாமா? எனக்கு அவ்வளோ எல்லாம் பெருந்தன்மை கிடையாது. என்னால் அந்த துரோகியையும் சரி அந்த துரோகியோட பொண்ணையும் சரி கட்டிக்க விருப்பம் இல்லை. என்னோட ஆதி கூட அந்த துரோகிங்களை கம்பேர் பண்ணாதீங்க. என்னடா, நானும் போனா போட்டோன்னு விட்டா என்னடா பேச்சுக்கு பேச்சு ஏன் ஆதின்னு? என்ன அப்படி மயக்க வச்சுட்டாளா உன்னை? அம்மா, அசிங்கமாக பேசாதீங்க. பின்ன என்னடா, நான் பார்த்த பொண்ணு தானே அவ. நான் சொன்ன அப்புறம் தானே அந்த பொண்ணை கட்டிக்கவே நீ சம்மதிச்சே. இப்போ என்ன பேச்சுக்கு பேச்சு என்னோட ஆதி? ஏன்னோ வருஷம் கணக்கில் 2 பேரும் லவ் பண்ண மாதிரி. வருஷ கணக்கில் லவ் பண்ணாதான் லவ்னு இல்லைம்மா. கொஞ்ச நாள் லவ் பண்ணாலும் உண்மையாக பண்ணணும். அவ என்னை உண்மையாக லவ் பண்ணுறா. இந்த காதல் கர்மாந்திரம்லாம் எனக்கு தேவையில்லடா. அக்ஷயாக்கும் உனக்கும் அதே தேதியில் கல்யாணம், ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே பாருங்கம்மா, முடிவை நான் ஒன்று சொல்கிறேன். அக்ஷயாவை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அது எப்படி நீ பண்ணாம போறன்னு பார்க்க தானே போறேன். பாருங்க, உங்க பையன்மா நானு. உங்களுக்கு இருக்கிற அதே பிடிவாதம் எனக்கு இருக்காது. பார்க்கலாம்டா, உன்னோட பிடிவாதம் ஜெயிக்குதா இல்லை என்னோட பிடிவாதம் ஜெயிக்குதான்னு. நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, உன் அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. அம்மா, வாடி, இந்து போலாம். ஆண்டி,
ஆண்டி என்னாச்சு? ஆண்டி என்ன எவ்வளோ கூப்பிட்டாலும் பேசவே மாட்டேன்றாங்க. ஆண்டி வா வாமா ஐஷு வா. ஆதி உள்ளதான் இருக்கா போ. ஆண்டி என்ன ஆச்சு ஆண்டி? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ உள்ளே போ. சாரிடா, உன் பிறந்த நாள் அதுவுமா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல ஆண்டி. சரிடா உள்ளே போ. ஐயோ இந்த சந்தோஷமான விஷயத்த ஃபஸ்ட்டு ஆதிக்கு தான் சொல்லணும். அவள் தான் சொல்லினே இருந்தா. பிடிக்கலன்னு கல்யாணத்தில் தான் முடிய போகுதுன்னு சொன்னா. அவள் வாய்க்கு சக்கரை தான் போடணும். ஆதி ஆதி உள்ள உட்காந்து அப்படி என்னத்தான் பண்றா இவோ? ஆதி காதல் வைத்து காத்திருந்தேன், காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். ஜீவா இவ்வளவுதானா? நீங்க என் மேல வச்ச அன்பு இவ்வளவே தானா? அப்போ உங்களுக்கும் இந்த கல்யாணம் நடக்காதுன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நீங்கள் இவ்வளவு நாள் எனக்கு கால் பண்ணாமல் இருந்திருக்கீங்க, என் கூட பேசாமல் இருந்திருக்கீங்க. இது தெரியாத முட்டாளாக இருந்திருக்கேன் நான். ஏன் ஜீவா, ஏன் இப்படி என்னை நம்ப வச்சு கழுத்து இருக்கிறீங்க? ஏன் ஜீவா என் மனசை இப்படி சுக்குநூறாக உடைச்சிட்டிங்க? முதல்ல என்னவோ எங்கள் அம்மாக்காகத்தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனால் போக போக நான் உங்களை உண்மையாகவே விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் ஜீவா. அவ்வளோ ஈஸியாக உங்களால் எப்படி இந்த கல்யாணத்தை வேண்டான்னு தூக்கி எறிய முடிஞ்சிச்சு ஜீவா? நம்ம கல்யாணம் ஆகிறனால ஒவ்வொரு நாளும் நான் எதிர்பார்த்து சந்தோஷப்பட்டுன்னு இருந்தேன். ஆனால் அந்த சந்தோஷத்தை எல்லாம் ஒரே நிமிஷம் தவிடுபொடி ஆக்கிட்டீங்க ஜீவா. அப்படின்னா நான் லவ் பண்ணது உங்களுக்கு தெரியலையா? என் அன்பு உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்கலையா? இல்லைனா நீங்களும் உங்கள் அம்மா மாதிரி பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு என் லைஃப்பில் வந்தீங்க? எதுக்கு போலியான அன்பை கொடுத்தீங்க? எதுக்கு போலியான நம்பிக்கையை கொடுத்தீங்க? இப்போ நான் எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்திட்டா இல்லை என்னையே நான் சமாதானப்படுத்திக்கிட்டான்னு எனக்கு தெரியல. ஆதி ஆதி நான் வந்துட்டேன். உனக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயம், சந்தோஷமான விஷயம் தாண்டி. அச்சோ ஐஷு வந்துட்டாளா? நான் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிறேன், அவன் எதனா நினைக்க போகிறா. என்னடி ஆச்சு ஆதி? ஆண்டி ஒரு மாதிரி இருக்காங்க. ஏய் என்னாச்சு? நீ ஒரு மாதிரி இருக்க. அழுதியா? சேச்சா நான் எதுக்கு அழகணும்? இல்லை நான் நார்மலாக தான் இருக்கிறேன். ஆமாம், உன் முகரக்கட்டியை பார்த்தாலே தெரியுது நீ நார்மலாக இருக்கியா இல்லையான்னு. என்னடியாச்சு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐஷு. ஆமாம் என்ன கத்தினே வந்த? ஏதோ சந்தோஷமான விஷயம்னு என்ன? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு ஏன் இப்படி இருக்க சொல்லு. ஆண்டியும் ஒரு மாதிரி இருக்காங்க, ஏதோ நடந்திருக்கு, என்னன்னு தெரியல. என்ன விஷயம் சொல்லு. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லை ஐஷு, புரிஞ்சுக்கோ. ஓஹோ அப்போனா மேடம் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்க, இவகிட்ட என்ன சொல்கிறதுன்னு தானே? ப்ளீஸ் ஐஷு முட்டாள் மாதிரி பேசாத, நான் முதல்ல நொந்துட்டுருக்கேன். அதான் ஏன்னு கேட்குறேன். நான் மட்டும் என்னோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன்லடி. நீ அப்போனா நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? இவ்வளவு தானடி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஐஷு ப்ளீஸ் நீயும் இப்படி பேசாத. அப்போ ஒழுங்க சொல்லு, என்ன ஆச்சு? என்னோட கல்யாணம் நின்றுடுச்சு. வாட்? என்ன விளையாடுறியா? ஆதி இது ஒன்றும் ஏப்ரல் இல்லை, நீ ஏப்ரல் ஃபுல் பண்ணி என்னை ஃபுல் பண்ணுறதுக்கு. ஆட நீ வேற ஐஷு காமெடி பண்ணாத. ஏன் கல்யாணத்தை நானே ஃபுல் பண்ணிக்குவேனா? ஏய் என்னாச்சு? எல்லாம் நல்லா தானே போயினுச்சு, சடனாக என்ன? அதுவும் கல்யாணத்துக்கு வேற இன்னும் 10 days தானடி இருக்கு. ஆமாம் 10 days தான் இருக்கு. எதுக்கு கல்யாணத்தை நிறுத்தினாங்க? ரீசன் சொன்னாங்களா? நாங்கள் அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவல் இல்லையா. ஏன் அது இப்போ தான் தெரிஞ்சிச்சாமா? ஏன் அந்த அம்மா இப்போ தான் கண் ஆப்ரேஷன் பண்ணின்னு வந்தாங்களா என்ன? இங்கே வரத்துக்கு முன்னாடி தெரியாதா அவங்களுக்கு? எல்லாத்தையும் தெரிஞ்சு தானே வந்து பொண்ணு கேட்டாங்க. ஆமாம் அந்த ஜீவா உனக்கு ஃபோன் பண்ணாரா இல்லையா? இல்லை ஐஷு, அவங்க அம்மா பேச்சு கேட்டுன்னு எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. அவரும் அவங்க அம்மா மாதிரியே ஸ்டேட்டஸ் பார்க்குறாரு போல். எனக்கு இது வரைக்கும் ஒரு கால் பண்ணல, ஒரு மெசேஜ் கூட போடல தெரியுமா? இதா ஃபோனை கொடு, நான் இப்போ ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்குறேன். இவங்கெல்லாம் என்ன நினச்சின்னு இருக்காங்க? வேணும்னா கல்யாணம் பண்ணுறது, வேண்டான்னா அறுத்து விட்டுறது. இல்லை ஐஷு வேண்டாம், நம்ம கால் பண்ண வேண்டாம். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவரே பண்ணட்டும். அப்படி நான் கெஞ்சி கூத்தாடி தான் எனக்கு கல்யாணம் ஆகணும்னா அந்த மாதிரி ஒரு கல்யாணம் எனக்கு வேண்டாம் ஐஷு. அப்போது இவங்களெல்லாம் இப்படியே விட்டுடலான்றியா? வேற என்ன செய்யறது ஐஷு? அவங்கெல்லாம்
பணம் இருக்கிறவங்க, நம்ம பணம் இல்லாதவங்க. அப்போ நம்ம அடங்கி தானே போனோம். பொடி முட்டாள், நீ ஏன் இப்படி பேசுகிற? என்னால் நம்பவே முடியல. அவங்களுக்கு ஆனாதான் ஐஷு அதோட அருமை புரியும். வேண்டாம் விட்டு. ஆமாம், நீ ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னியே, சந்தோஷமான விஷயம் சொன்ன, என்னடி? ஐயோ, அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம், விடு. என்னோட லவ் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த விஷயம் இவ்வளோ சீக்கிரம் நடந்துடும்னு. இதுக்கு நான் ரொம்ப போராடணும்னு நினச்சேன். ஆனால் சின்னத்தை என் வேலையை இவ்வளோ ஈஸியாக்கி விடுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த அக்ஷயை நினச்சி கேடிக்காமல் போயிடுமா? மாமா, மாட்டினீங்களா என்கிட்ட? மம்மி, எதுக்கு அங்கேயே நிற்கிறீங்க? உள்ளே வாங்க. என்ன மம்மி, என்ன விஷயம்? எதுக்கு யாரோ மாதிரி அங்கே கதவுக்கிட்ட நிற்கிறீங்க? என்ன ஏதுன்னு சொல்லுங்க. அக்ஷயா, என்னம்மா இன்னைக்கு அதிசயமா புடவெல்லாம் கட்டியிருக்க? என்ன மம்மி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? உங்கள் பொண்ணுக்கு தான் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு இல்லை? இனிமேல் அடுக்க ஒடுக்காமல் பொண்ணு மாதிரி லட்சணமாக இருக்கணும்னு நீங்கள் தான் சொல்லணும். என்னையே ஏன் புடவை கட்டியிருக்கேன்னு கேட்குறீங்க? இல்லைம்மா, இதெல்லாம் உனக்கு பிடிக்காதே, அதான் கேட்டேன். பிடிக்காது தான், என்ன செய்ய? இதுக்கெல்லாம் நான் பழகிக்கணும்ல. அக்ஷயா, இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சிட்டியா? என்ன மம்மி, டாடி சொல்கிற மாதிரி நீ ஒரு முட்டாள் தான். புடவை கட்டின்னு உட்காந்துருக்கேன், சம்மதிச்சிட்டியான்னு கேள்வி கேட்குறீங்க. அக்ஷயா, கொஞ்சம் யோசிக்க மாட்டியா? கொஞ்சம் யோசனை பண்ண அக்ஷயா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை. மம்மி, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த மாதிரி டைமில் வந்து இக்கு தப்பாக பேசினா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும் தானே? மற்ற பொண்ணோட வாழ்க்கையை பற்றி இவ்வளவு கவலைப்படுறீங்க, உங்கள் சொந்த பொண்ணோட வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா மம்மி? அக்ஷயா, உனக்கு இவன் இல்லைனா என்ன அக்ஷயா? இன்னும் எவ்வளோ பெரிய பணக்கார ஆளுங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து பேசி முறைப்படி கல்யாணம் பண்ணலாம். இது வேண்டாம் அக்ஷயா. மம்மி, வாயை மூடுங்க. என்ன கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப ஓவராக போகிறீங்க? நீங்கள் யார் எனக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு? என் லைஃப் எப்படி இருக்கணும்னு எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நல்லா தெரியும். உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள். என்ன நல்ல காஸ்ட்லி புடவையாக கட்டணுமா, நகைங்களை மாட்டினோமா, இருக்கிறத தின்னமான்னு இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும். என்ன எனக்கே வந்து ஆர்டர் போடுறீங்க? ஐயோ அக்ஷயா, நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்க அக்ஷயா. நான் உன்னோட அம்மா. எதுக்கு இப்படி யாரோ எதிரிக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிற? அம்மாவா? அம்மா ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத அம்மா. ஏன் ஏன் அக்ஷயா இப்படி பேசுகிற? ஏன் உங்கள் அப்பா மாதிரி என்கிட்ட பணம் காசு இல்லைன்னா? அப்படியே இருந்துட்டா மட்டும் போங்க. போய் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள். உங்களோட லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்படி வந்து என்கிட்ட இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. புரிஞ்சுதா? நானும் நவச சும்மா இருக்கேன். இதே டாடி இங்கே இருந்திருந்தா உங்கள் கதை என்ன ஆயிருக்கும்னு தெரியும் தானே? அவர் இல்லாத தைரியத்தில் தானே இப்படி வந்து என்கிட்ட பேசுகிறீங்க. எங்கள் 2 பேருக்கும் தெரியாமல் எங்களுக்கு பின்னாடி ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சிங்க, அவ்வளவுதான். உங்களை இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் வாயை திறக்கக்கூடாது. போங்க. ச்சே, எவ்வளவு நல்ல மூடில் இந்த வந்து என் மூடை கெடுத்துட்டாங்க. கடவுளே, எப்போதான்ப்பா என் பொண்ணுக்கு நல்ல புத்தி வரும்? நீ தான் என் பொண்ணை என் புருஷக்கிட்ட வந்து காப்பாற்றணும். பணம் வெறியில இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமையே பண்ணின்னு இருக்காங்க. நீ தான்ப்பா என் பொண்ணுக்கு துணை இருக்கணும். ஜீவா, ஜீவா கோவப்படாதப்பா, எல்லாம் சரியாயிடும். என்ன பாட்டி, என்ன சரியாகும்? இந்த சித்தி பண்ணி வச்சுக்கிற வேலையை பார்த்தீங்களா? எங்கள் அம்மாவும் அவங்க கூட சேர்ந்துன்னு சித்தி பண்ணது தான் சரின்னு சொல்கிறாங்க. பாட்டி, நீங்களா சொல்லுங்க பாட்டி, இவங்க என்னதான் பேசுனாங்க அப்படி? ஜீவா, நீ சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் உன் சித்தி தான்டா.
நான் சொன்னால் கூட ஒன்றும் கேட்க மாட்டேன்றாளுங்கடா ரெண்டு பேரும். நான் எவ்வளவோ சொன்னேன் உங்கள் அம்மாவுக்கு, வேண்டா லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணாதன்னு. நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுக்கலான்னு. கொஞ்சம் கூட அவள் பேச்சு கேட்கலடா. லக்ஷ்மியை ஃபோன் பண்ணி பாவம் அவளை ரொம்ப நோக்கடிச்சிட்டா. எனக்கே பேஜர் ஆயிடுச்சு தெரியுமா. நீ ஆதிக்கு ஃபோன் பண்ணியாப்பா? பாட்டி, நான் எந்த முகத்தை வச்சுட்டு நான் ஃபோன் பண்ணட்டும் பாட்டி? என்னன்னு பேசிட்டோம். ஆதி என்னை பற்றி என்ன நினைக்க மாட்டான், அத்தை என்னை பற்றி என்ன நினைக்க மாட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல பாட்டி. இந்த அம்மா பார்த்தா என்னென்னமோ சொல்கிறாங்க. ஏன்பா, சண்டை எதனா ஆச்சா? ஆமாம் பாட்டி, நான் நல்லா கத்தி விட்டுட்டேன். சித்தியும் நல்லா கத்தி விட்டுட்டேன், அம்மாவையும் நல்லா கத்தி விட்டுட்டேன். அம்மா பார்த்தாக்கா இந்த கல்யாணம் நடக்கலான்னா என்னை உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க நடுவில் நான் என்ன பண்ணட்டும்? ஏன் பாட்டி அம்மா இப்படி ஆயிட்டாங்கோ? என்னை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? என்னோட ஆசை அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சா? எல்லா விஷயத்துலையும் என்கிட்ட எவ்வளோ பாசமாக நடந்துக்குவாங்க, இந்த விஷயம் மட்டும் ஏன் பாட்டி? அதான் உன் சித்திக்காரி வந்தா இல்லை, நல்லா குழப்பி விட்டுட்டா. உங்கள் அம்மாவுக்கு சுயமாக புத்தியே இல்லை யோசிக்கிறதுக்கு. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுருவா. ரெண்டு பேரும் சரியாக இருக்கிறாங்க. பாட்டி இப்போ நான் என்ன பண்ணட்டும் பாட்டி? எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் ஒரு விஷயம் பாட்டி, அந்த அக்ஷய் அவன் மட்டும் நான் செத்தாலும் கட்டிக்க மாட்டேன். டேய், நீ என்னடா முட்டாள் மாதிரி பேசுகிற? நீ எதுக்குடா சாவணும்? பின்ன இன்னும் என்ன பண்ணட்டும்? நான் ஆசைப்பட்ட பொண்ணும் கட்டிக்க முடியல, இந்த அம்மா சொல்கிற பொண்ணையும் கட்டிக்க முடியல. இன்னும் என்ன பண்ணட்டும்? உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யடா. என் மனசுக்கு ஆதியை கூப்பிட்டு எங்கன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு தோணுது. சரி, அப்படியே செய். பாட்டி நான் ஒன்றும் ஜோக் அடிக்கல. நானும் ஜோக் அடிக்கலடா, உண்மையாக தான் சொல்கிறேன். அப்படி பண்ணா அம்மா என் மேலே கோவப்பட மாட்டாங்களா? என்னை ஏற்றுக்குவாங்களா பாட்டி? அதெல்லாம் ஏற்றுக்குவாடா. உங்கள் மாமன் அங்கேருந்து உங்கள் சித்திக்கு கீ கொடுத்துன்னுக்குறான். இது எனக்கு தெரியலன்னு நினச்சின்னுக்கிறானா? நான் அவனை பெற்ற அம்மாடா, எனக்கு எல்லாம் தெரியும். இங்கே பாரு, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் உனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன். நீ என்ன பண்ணணும்னு விரும்புறியோ பண்ணு. பாட்டி நிஜமா தாண்டா, நான் சொல்கிற மாதிரி பண்ணு. அந்த பொண்ணு கூப்பிட்டுன்னு போய் எங்கன்னா ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணின்னு கூப்பிட்டுன்னு வந்துரு. கூப்பிட்டுன்னு வந்து என்ன என்ன பாட்டி சொல்கிறீங்க? ஆமாடா, பேசாமல் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கங்க. உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. உங்கள் அம்மா என்ன சொல்ல போகிறா? 2 நாளைக்கு அப்படி இப்படின்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்குவா, அப்புறமா எல்லாம் சரியாயிடும். இந்த விஷயத்த யாருக்கும் சொல்லாத, சீக்ரெட்டாக வச்சுக்கோ. பாட்டி நீங்க இருக்கீங்களே. எனக்கு என் பேரை ஆசைப்பட்டது கிடைக்கணும். அவன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதிரி பாட்டி எல்லாருக்கும் கிடைச்சிட்டா சூப்பரா இருக்கும் பாட்டி. பாரு, முகத்துல சந்தோஷத்தை பாரு. கல்யாண காலம் வந்துடுச்சுடா பேராண்டி உனக்கு. போய் ஆதிராக்கு ஃபோன் பண்ணி எதை நினைச்சும் கவலைப்படாதன்னு சொல்லு. உனக்கும் அவளுக்கும் தான் கண்டிப்பாக கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லு. சரி பாட்டி.